ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேஸ் சினிமா. நானும் உங்கள் ஜாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி சென்னையில் ஷெடியூல் பண்ணியிருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படத்துக்கு டே 9 இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக 257 ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 103 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது, ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு டிசி டே 16 இன்றைக்கி இந்த படத்துக்கு சென்னையில் மொத்தமாக 107 ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 19 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது, சோல்ட் அவுட் கவுண்ட் 0. இதில் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் 145.37K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. அண்ட் டிசி படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 26.28K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. இப்போ இந்த மூவியோட இன்றைக்கி ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டர்டே ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டே 8 நேற்று சென்னையில் மொத்தமாக 202 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டே 9 இன்னைக்கு 257 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டில் 55 ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசி படத்துக்கு நேற்று 86 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 107 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டில் 21 ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு நேற்று மொத்தமாக 33 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 103 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு. நேற்றை விட இன்றைக்கி 70 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே டிசி படத்துக்கு நேற்று 6 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 19 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு. நேற்றை விட இன்றைக்கி டிசி படத்துக்கு ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 13 ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் புக்கிங் கவுண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு நேற்று லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 98.42K டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது. இன்றைக்கி 145.37K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. அதாவது நேற்றை விட இன்றைக்கி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 46.95K டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆயிருக்கு. இப்போ டிசி படத்துக்கு பார்த்தோம்னா நேற்று லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 23.91K டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது. இன்றைக்கி 26.28K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 2.37K டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆயிருக்கு. விஸ்வநாதன் சன்ஸ் அண்ட் டிசி இந்த ரெண்டு படத்துக்குமே நேற்றை விட இன்றைக்கி ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நேற்று ரிலீஸ் ஆன முதராத்திரி அண்ட் ராமன் லீலா மூவியோட டே 2 புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். முதராத்திரி படத்துக்கு டே 2 இன்றைக்கி சென்னையில் மொத்தம் 73 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது, சோல்ட் அவுட் கவுண்ட் 0. ராமன் லீலா படத்துக்கு டே 2 இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக 135 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 6 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது, சோல்ட் அவுட் கவுண்ட் 0. இதில் முதராத்திரி படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 5Kக்கும் கீழே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கிறதுனால டேட்டாஸ் காட்டலை. ராமன் லீலா படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 5.55K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. இப்போ இந்த மூவியோட இன்றைக்கி ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டர்டே ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். முதராத்திரி படத்துக்கு டே 1 நேற்று 92 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டே 2 இன்றைக்கி 73 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டில் 19 ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ராமன் லீலா படத்துக்கு டே 1 நேற்று 157 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 135 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டில் 22 ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது முதராத்திரி அண்ட் ராமன் லீலா இந்த ரெண்டு படத்துக்குமே டே 1 கம்பேர் பண்ணும்போது டே 2 ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கி சென்னையில் டாப் 4 ஷோ ஒன் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் 257 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ராமன் லீலா 135 ஷோஸ். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது டிசி 107 ஷோஸ். ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது முதராத்திரி 73 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இதில் எந்த மூவிஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத. ஸோ வீடியோ தொடர்ந்து முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோக்குள்ளே கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்.